வணக்கம். ஊட்டச்சத்து தோட்டம், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா நியூட்ரிஷன் கார்டன். நம்ம வீட்டுக்கு தேவையான, நம்ம ஒரு குடும்பத்திற்கு தேவையான உணவை, காய்கறிகளை உருவாக்கிக்கிறது நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்குது. நம்ம வீட்டு தோட்டமாக நம்ம புழக்கடையில் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி இருக்க சில பகுதிகளில் இப்போ பார்த்திங்கன்னா மாடி தோட்டங்களாக பண்ணுறோம். நமக்கு இருக்கிற சிறு சிறு பகுதிகளில் கூட நம்மளோட வேண்டிய காய்கறிகளையோ கீரைகளையோ வளர்த்துக்கக்கூடிய செய்கிறோம். இதை நாங்கள் ஒரு ஊட்டச்சத்து தோட்டம் அப்படிங்கிற ஒரு நியூட்ரிஷன் கார்டனுங்கிற நேமில் ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாடலில் நாங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, பெரியவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, அடல்ட் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் வேண்டிய ஊட்டச்சத்து தேவையை ஒரு தோட்டம், சிறு அளவில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையாக வச்சு அதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் பல்வேறு அடுக்குகளில் இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய உணவு ஊட்டச்சத்துங்கிறது நமக்கு எல்லாம் ஒரே பயிர்லேருந்து கிடைக்கிறது கிடையாது. காய்கறிலேருந்து கிடைக்கிது, கீரைகள்லேருந்து கிடைக்கிது, பழங்கள்லேருந்து கிடைக்கிது, சில வேர்பயிர்கள் இருக்குது, சில தானியங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் ஒரு பெரிய அளவில் செய்யக்கூடிய அரிசி, உளுந்து, அந்த மாதிரி தானிய வகைகளை தாண்டி நம்மளோட தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கீரைகள், கொத்தமல்லி, புதினா, அதில் ஆரம்பித்து வேர்பயிர்களாக இருக்கக்கூடிய முள்ளங்கி, கேரட், பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கீரை வகைகள், பல்வேறு கீரைகள் நம்மள்ட்ட இருக்குது. அதுமாதிரி கீரை வகைகள், அதுக்கடுத்து காய்கறிகள், தக்காளி, வெண்டை, கத்திரி, அந்த மாதிரி காய்கறி வகைகள். அதுக்கு மேல்பட்டு பார்த்திங்கன்னா பழ வகைகள், எலுமிச்சம்பழமாகட்டும், சீத்தாப்பழமாகட்டும், மாதுளம்பழங்களாகட்டும், காய்கறிலே பார்த்திங்கன்னா முருங்கைகள் இருக்குது, முருங்கை கீரை இருக்குது, கருவேப்பிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பல்வேறு பயிர்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைந்து செஞ்சு நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்தை, ஒரு வீட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்தை ஒரே ஒரு தோட்டத்திலேருந்து தினசரியில் எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறத எங்களோட முதல் கேள்வி. அதை சார்ந்து எங்களோட தோட்டத்தை உருவாக்கியிருக்கோம். இதில் பல்வேறு அடுக்குகளில் எப்படி கலப்பு பயிராக, ஊடு பயிராக வச்சு இதை பண்ண முடியும், எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம தகவமைச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் பல்வேறு வல்லுநரோடு பேசி இதை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த உருவாக்குறதுல அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா மாடல் டிசைன் எப்படி பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, மேட்டுப்பாத்தி இருக்குது, நமக்கு வட்டப்பாத்தி முறைகள் இருக்குது, பெரிய பாத்தி எடுத்து பண்ணுறோம். அப்புறம் இப்போ கீஹோல் கார்டன் சொல்லக்கூடிய சாவி துளை மாடல் கார்டன்ஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துலேயும் எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும், ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே எந்த அளவுக்கு பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா அடிப்படை இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம மூலிகைகளை நிறையா சேர்க்க முடியும். நம்ம இந்த கோவிட்-19க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம உணவு தேவைகள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்கள் பற்றி நமக்கு நிறையா இருக்குது. நம்ம ஒரு ஜுரத்துக்கோ, நமக்கு வரக்கூடிய சிறு சிறு காய்ச்சல்கள், சிறு சிறு வீட்டில் தேவைப்படுற மூலிகைகளை நம்மளே எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர்றதை தான் நாங்கள் இந்த ஊட்டச்சத்து தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம், நியூட்ரிஷன் கார்டன் அப்படின்றத பண்ணுறோம். ஸோ இந்த தோட்டத்தை நாங்கள் உருவாக்கும் போது பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்கிது அப்படிங்கிறத தாண்டி அந்த தோட்டத்துக்கு வேண்டிய ஊட்டச்சத்தும் கிடைக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன மாதிரியான பயிர்களோ, ஊடுபயிர்களோ, கலப்பு பயிர்களோ, உள்ள சுற்றி வரப்பு பயிர்களோ பண்ணும்போது அதுக்கு அந்த தோட்டம் தனக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம திரும்ப வெளியிலேருந்து ஒரு இடுபொருளையோ பூச்சி விரட்டியோ கொண்டு திரும்ப அப்ளை பண்ணுறதில்ல, அர்த்தம் இல்லை. அதனால் அந்த தோட்டத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தோட்டமாக அது இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த ஊட்டச்சத்து தோட்டத்தை நாங்கள் 2 முக்கியமான விஷயங்களை இணைக்கும் அளவில் அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இதில் அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட விதை சேகரிப்பு, நாட்டு விதைகளை நம்மளோட தோட்டத்திலே நம்ம சேகரிக்கலாம். இது ஒரு பயன்பாடு என்னென்னா, பாரம்பரிய விதைகள் நம்மளோட அழிஞ்சிக்கிட்டு இருக்க இனங்களை பாதுகாக்க முடியும். இன்னொன்று, நமக்கு தேவையான விதைகளை அடுத்த சீசனுக்கு வேண்டிய, அடுத்த பட்டங்களுக்கு வேண்டிய விதைகளை நம்மளே நமக்கு வேண்டியதை உருவாக்கி நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் அது பரவலாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, நமக்கான ஊட்டச்சத்து, நம்ம தோட்டத்துக்கான ஊட்டச்சத்து, அது தவிர நம்மளோட நாட்டு விதைகள் சேகரிப்பு, இது 3 விதமான குறிக்கோள்களையும் மையமாக வச்சு உருவாக்கியிருக்கிற இந்த ஊட்டச்சத்து தோட்டம். இதற்கான வேலைகளை நாங்கள் இப்போ தொடர்ந்து ஒரு 2 பட்டங்களாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க, இல்லை இது சம்மந்தமான பயிற்சிகள் தேவைப்படுறவங்க எங்களை நேரடியாக அணுகலாம். ஆரோவில்ல இருக்கக்கூடிய நீடித்த வாழ்வுமிக்கான நிறுவனம், சஸ்டைனபிள் லெவலிஹுட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற எங்கள் நிறுவனத்தில் இந்த பயிற்சியை நாங்கள் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு நாள் பயிற்சியாக இதை முழுக்க சொல்கிறோம். இதை தவிர எங்களோட அறிமுக பயிற்சி எல்லாத்துலேயும் அது இருக்குது. 3 நாள் பயிற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து. அந்த பயிற்சிகள்லேயும் நாங்கள் இது ஒரு அங்கமாக வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க கற்றுக்கலாம். எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம கூட விதை சேகர்கள் சொல்லித்தராங்க. இதை பற்றி இங்கே நம்ம ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை அணுகுங்க, நாங்கள் செஞ்சு தரோம். எங்களோட முகவரி சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் இன்ஸ்டியூட், கோட்டக்கரை, ஆரோவில். இது வானூர் தாலுக்காவில் இருக்குது. நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற ஆரோவில்ல எங்களோட நிறுவனம் இருக்குது. நீங்கள் எங்களை நேரடியாக அணுகலாம், இல்லை எங்களை ஃபோன் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இருக்கிற தகவலும் கூட பரிமாறிக்கிறோம். நன்றி.